செல்ல குழந்தையே, இன்று உனக்கு இந்த வராகி அம்மா தர வந்திருப்பது வாக்கு கிடையாது. இந்த தாயானவள் வராகியம்மா இன்று உனக்கு தருகின்ற அதிசக்தி வாய்ந்த வராகியினுடைய சத்திய வாக்கு. என் பிள்ளை என்னை முழுமையாக உணர்ந்து கொண்ட என் பிள்ளைகள் தான் தன் வாழ்க்கையில் அதிகமான யோகத்தை பெற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது சர்வ நிச்சயமான வாக்காக மாறிவிடும். என் குழந்தையே, நாளை விடியலில் இந்த வாக்கு ஒவ்வொன்றும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள், உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் என்று எல்லோருமே உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற இந்த நாளை உன் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடந்து விடாதா, ஒரு நாளில் மாற்றங்கள் வந்து விடாதா என்று என் பிள்ளை நீ ஏங்கி தவிர்த்த விஷயம் அல்லவா? அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற ஏக்கம், உன் மனது தவிக்கின்ற தவிப்பு, இதையெல்லாம் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். உனக்குள் அதிகமாக வருகின்ற படபடப்பிற்கு காரணம் நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்கின்ற அந்த பயம்தான். நமக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இல்லாமல் சென்று விடுமோ என்கின்ற அந்த வருத்தம்தான். ஒவ்வொரு முறையும் நீ இப்படி நினைக்கும் போதெல்லாம் உன் அம்மா எனக்கு என்ன தோன்றும் தெரியுமா? உன் தாயானவள் நான் இருப்பதை மறந்து விட்டாயா என்று. என் தங்க பிள்ளை, நீ என்னை மறந்திருக்கலாம். சில நேரங்களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் என்னை மறக்க வைத்திருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அம்மா உன்னை ஒருபோது மறக்க மாட்டேன். அம்மா உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்ற முடிவு செய்கின்றனோ அதை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கையின் மீது என் குழந்தை நீ கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இந்த தாயானவள் என்னை பற்றி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை விட்டு விடாதே. உன்னை அன்றி எனக்கு யாரும் இல்லை என்று உன் மனதில் நீ என்னை பார்த்து நினைக்கின்றாய். நீ என்ன நினைக்கின்றாய், எதை சொல்கின்றாய், எதை கேட்கின்றாய் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால் என் தங்க பிள்ளை, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைக்காக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் தள்ளி நிற்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள். இந்த வராகி உன்னோடு பேசுகின்றாள் என்பதற்காக அம்மா சர்வ சாதாரணமாக நீ நினைத்து விடக்கூடாது. அவள் என்ன எப்போது வேண்டுமானாலும் இவளை பார்த்துக்கலாம், இவர்களின் வாக்கினை கேட்கலாம், நினைத்த நேரத்தில் இவள் தம் கண் முன்னால் வந்து நிற்பாள் என்று என் பிள்ளை சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வர நினைக்கும் போது வருவதும் கிடையாது. நான் எப்போது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றனோ அந்த நேரத்தில் தான் உன்னை தேடி வருவேன். அப்படியானால் சில காலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க என் குழந்தை ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அம்மா அதனால் தான் நம்மை சந்தித்திருக்கின்றாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் அப்படி உன்னை காண வருகின்ற நேரத்தில் எல்லாம் உன் மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்து கொண்டேதான் இருக்கும் அல்லவா? அது என்ன எண்ணமாக இருக்கும் தெரியுமா? அம்மா இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன தருகின்றது, இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் நீ கொடுத்தது என்று நான் எப்பொழுதுமே மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். நீ என்னுடைய மனது மகிழும்படி நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுப்பாய் என்கின்ற நம்பிக்கைதான் நானும் இருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு நாளும் அம்மா விட்டு கொடுக்க பொய்யுரைக்க மாட்டேன். என் பிள்ளை, நாளைய விடியலில் உனக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களையும் விடியலாக மட்டும்தான் இருக்கும். நாளைய விடியல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில்
பல நல்ல விஷயங்களை கண்ணார காணப் போகின்றாய். நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த தாயானவள் என்னை தேடி வந்தாயோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்க தொடங்கும். என் தங்கமே, நீ எதை எதிர்பார்த்து என்னை வேண்டி நிற்கின்றாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக்கி நிச்சயமாக தருவேன் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, மனம் முழுக்க உனக்கு எந்த ஒரு வேதனைகள் குவிந்து கிடக்கிறது, இதிலிருந்து மீண்டு வருவது சற்று கடினமாகும் என்று நீ எண்ணி விட்டாய் அல்லவா? இந்த தாயானவள் நான் உன்னோடு உடன் இருக்கும்போது இந்த எண்ணம் உனக்கு வந்திருக்க கூடாது. அதையும் மீறி என் குழந்தைக்கு வந்து விட்டது. இனியும் இந்த எண்ணத்தை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்காமல் அம்மா நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். முதலில் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களும் அதன் பிறகு வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்களும் உனக்குள் இருக்கக்கூடாது. எதை நினைக்கின்றோமோ அதை நடத்திவிட வேண்டும். எதை பற்றி யோசிக்கின்றோமோ அதை செய்துவிட வேண்டும். இப்படி நினைத்ததையும் நடத்த வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற விஷயங்களையும் சரியாக செய்துவிட்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் தோற்கடித்து விட முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நடக்கும் நேரத்தில் சரியாக நடக்கும் என்பதையும் என் குழந்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொடுப்பார்கள் என்ன நினைத்தாயோ அவர்கள் கூடிய விரைவில் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். உன்னை உதாசனம் செய்தவர்களுக்கும் உன்னுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் யாரோடு பயணிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களோடு உன்னுடைய பயணம் நிச்சயமாக தொடர்ந்து வரும். என் தங்கமே, மனது எதை பற்றி எண்ணுகின்றதோ அதை பற்றியும் சற்று சிந்திக்க வேண்டும். உன் மனது எதை பற்றி நினைக்கின்றது என்று நீ சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் தெய்வம் துணை இருக்கும் வரை குழப்பங்கள் அங்கு எதற்கும் குழப்பம் இல்லாத முடவே எடு. அம்மா உனக்கு அதனை நடத்தி கொடுக்கின்றேன். குழப்பமில்லாத பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் உன்னை நான் வழி நடத்தி செல்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இனி எந்தவித கவலைகளும் தேவையில்லை. நான் உன்னோடு உடன் இருந்து எல்லா விதமான உனக்கான உன்னுடைய தேவைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்கும் வரை உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி வாழ்க்கையில் ஏற்படாமல் அம்மா பார்த்து கொள்கின்றேன். இந்த வராகினுடைய சத்திய வாக்கினை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளத்தான் போகின்றாய். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும், வேதனை கொடுத்து இனி எப்போதுமே இந்த வாழ்க்கையில் அதனை நீ உனக்கு நிரந்தரமாக இருக்காது. எல்லாமே மாறி உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உன் வாழ்க்கையை உனக்கு மட்டும் சொந்தமானதாக நீ உருவாக்கிவிடும். அதனால் வரையிலும் சற்று பொறுமையாக இருக்கும் வரை எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க இந்த வராகி நான் தயாராக இருக்கும் போது இனி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் உன் அம்மா நான் பொறுப்பாக்கி கொள்கின்றேன். என் குழந்தையே, வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை. நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன். மன தைரியத்தோடு இன்று எதுவும் இரவை கடந்து வா. வெற்றி விடியல் இந்த வராகி உனக்கு நல்லதை செய்து கொடுக்கும் வரை என்ற நம்பிக்கையோடு என்றும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அம்மாவின் அன்பு என்றுமே என் குழந்தை உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க பிள்ளையே, என்னுடைய அன்பினை பெற்றுக்கொண்டாய் என்கின்ற நம்பிக்கையில் இன்று இரவு நீ நிச்சயமாக நல்லபடியாக கடப்பாய் என்கின்ற நம்பிக்கை உன் வராகி எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் உன் தாயானவள் எனக்கு உன்னுடைய உறக்கம் மிகவும் முக்கியம் அல்லவா? நிச்சயமாக என் பிள்ளைக்கு அதை நான் நல்லபடியாக கொடுக்கின்றேன். மன நிம்மதியோடும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு
உறங்க வேண்டும் அல்லவா? உறங்கும் வெற்றி விடியலில் என் பிள்ளை சந்தோஷமாக கண் விழிப்பாய். என் பிள்ளையின் மனது தெளிவடைந்து விடும். நீ நினைத்ததை விட நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.